பார்ட் 1ல சந்தர் சுதாவோட மும்பை ஆஃபர் லெட்டரை பார்த்து ஷாக் ஆகியிருப்பாரு. ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் சுதாவோட ரூம்மேட் அடிக்கடிக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்துட்டு போலாம்னு இருக்கேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் நானும் உன்னை கிளம்ப சொல்லலன்னு சொல்றாரு. சுதாவை பார்க்க வர ரூம்மேட் கார்கி அவளுக்கு ஒரு டீயை கொடுத்து மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுறாங்க. அப்ப சுதா அவரோட மும்பை ஆஃபரை பத்தி சொல்ல ஃப்ரெண்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா நான் இன்னும் டிசைட் பண்ணலன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா சுதாக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சதுனால எப்படி விட்டுட்டு போறதுன்னு டபுள் மைண்டடா இருப்பாங்க. சந்தர் பத்தி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. அப்புறம் சும்மா வெளியே போயிட்டு ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நைட்டு ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரோட பாஸ்டையும் லவ் ஸ்டோரியும் பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ நீ தான் மும்பை போக போறீன்னு சொல்லிடுறாரு. அதை கொஞ்சமா எதிர்பார்க்காத சுதா இன்னும் நான் டிசைட் பண்ணல, நான் கிளம்பிட்டா நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேன்னு கேக்குறாங்க. அன்னைக்கு நைட்டே அவளோட ஜாப் ஆஃபரை ஹோல்ல வைக்க ரெக்வஸ்ட் மெயிலும் அனுப்புறாங்க. அவளோட ஃப்ரெண்டு கிட்டயும் நான் சந்திர லவ் பண்ண போறேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க. ஒரு நாள் ஹீரோவோட அம்மா கால் பண்ணி புதுசா ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் வந்திருக்கு, நல்ல சம்பந்தம்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. ஹீரோவும் இப்ப எனக்கு அந்த ஐடியா இல்லமா, கொஞ்ச நாள் போகட்டும் பாத்துக்கலாம்னு சொல்றாரு. அப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியா லவ் பண்றாங்க. சுதாவோட அம்மாவும் கால் பண்ணி மும்பை ஆஃபர் பத்தி கேக்குறாங்க. சில முக்கியமான ஒர்க் எல்லாம் இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் டிசைட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. எப்ப பாரு கல்யாணமே வேண்டாம் சொல்றதுனால ஹீரோவோட அம்மா நாளைக்கு நான் கிளம்பி வரேன்னு மெசேஜ் அனுப்புறாங்க. ஆனா ஹீரோவோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுனால மெசேஜ் பார்க்க மிஸ் பண்ணிருப்பாரு. மறுநாள் காலையில தான் போனே ஆன் பண்ணி பார்க்க மெசேஜ் பார்த்துட்டு ரெண்டு பேரும் அறக்க வரக்க எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு டோரை ஓபன் பண்ணி வெளியே வராங்க. கரெக்டா ஹீரோவோட அம்மாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ள வந்ததும் ரெண்டு பேர்கிட்டயும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் 2 மாசம் முன்னாடி நான் பார்க்க சொன்ன பொண்ணு தான் இந்த சுதான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. சுதாவும் ஏதோ சமாளிச்சு கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட இருந்து தப்பிக்க ஆபீஸ்ல இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. கீழே ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு அம்மா ரூம் ஃபுல்லா ஒரு அலசுறாங்க. வீட்டு வேலைக்காரி கிட்ட சந்தர் ஹாப்பியா தான் இருக்கானான்னு கேக்குறாங்க. ஏன்னா அம்மா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ இருக்குன்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த வேலைக்காரியும் தம்பி உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமான்னு சொல்றாங்க.